ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பழமொழி 400 தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி 40 பார்த்தாச்சு. இன்றைக்கி நெக்ஸ்ட்டு 10 பார்க்கலாம். 50 ஆகிடும். ஆல்ரெடி 40 பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்க போயிட்டு என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். 41 பார்க்கலாம். பகைவரை சூழ்ச்சியால் அழித்தல். மன வேறுபாடு என்பது எத்திரத்தார்களுக்கும் உள்ளது. எத்திரத்தாருக்கும் உள்ளது தான். அவ்வேறுபாட்டால் கூறும் மாறுபட்ட சொற்களை அதற்கு எதிராக அவர் கூறும் எதிர்மாற்றங்களை உடையக்க வல்லன. தம் பகைவர்களை அவரிடம் மிகுந்த பகைமை கொண்டுள்ளவரை கொண்டே எளிதாக களைதல் வேண்டும். தம் பகைவர்களை அவரிடம் மிகுந்த பகைமை கொண்டவர்களை கொண்டே எளிதாக களைதல் வேண்டும். ஆதலால் அங்கனம் தம் பகைவர்களை ஒன்றுடன் ஒன்று மோதவிட்டு அழிக்க வல்லவனே தான் ஒருவனாக 100 பேர்களை கொல்லும் பேராற்றல் உடையவனாவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பகைவர் எப்படின்னா சூழ்ச்சியால் அழிக்கிறது. மாற்றத்தை மாற்ற முடித்தலால் மற்றவருக்கு ஆற்றும் பகையால் அவர் களைய வேண்டுமே. வேற்றுமை யாருக்கும் உண்டாகலான் ஆற்றுவான் 100 வரை கொன்றுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இதோட மீனிங் என்னென்னா மன வேறுபாடு. இப்போ மன வேறுபாடு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிறது தான். அந்த வேறுபாட்டால் கூறும் மாறுபட்ட சொற்களும் அதுக்கு எதிராக கூறும் எதிர்மாற்றங்களே உடைக்க வல்லன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தம் பகைவர்களை அவரிடம், இப்போ நம்மளோட பகைவர் இருக்காங்கன்னா அதை எப்படி அவங்கள அழிக்கணும்னா அவரிடம் மிகுந்த நம்மளை விட அவரிடம் மிகுந்த பகைமை கொண்டவர்களை கொண்டு தான் எளிதாக களைதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதலால் அங்கனம் தம் பகைவர்களை ஒன்றுடன் ஒன்று நம்மளோட பகைவரை ஒன்றோட ஒன்று மோதவிட்டு அழிக்க வல்லவனே தாம் ஒருவனாகவே 100 பேர் அப்படி இருக்கிறவன் தான் ஒருவனாக நின்னே 100 பேர்களை கொல்லும் ஆற்றல் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாற்றத்தை மாற்ற முடித்தலால் மற்றவருக்கு ஆற்றும் பகையால் அவர் களைய வேண்டுமே. வேற்றுமை யாருக்கும் உண்டாகலான் ஆற்றுவான் 100 வரை கொன்றுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பகைவரை சூழ்ச்சியால் நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகைவரிடத்து ஒட்டி நண்பரை போல நடந்து அவரை அழிக்க வல்லவர்களை பெற்றால் எத்தகைய பெரும் பகையையும் எளிதில் வென்றுவிடலாம். நம்ம பகைவரிடமே ஒட்டி நண்பர் போல் நடித்து அவங்கள அழிக்க வல்லவர்களை நம்ம பெற்றிருந்தோன்னா அந்த மாதிரி எத்தகைய பெரிய பகையாக இருந்தாலும் சரி எளிதில் நம்ம வென்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றுவான் 100 வரை கொன்றுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி. இதில் ஹெட்டிங் பார்த்திங்கன்னா பகைவரை சூழ்ச்சியால் அழித்தல். அறத்தை பாதியிலேயே நிறுத்தக்கூடாது. நல்லறம் செய்வதற்கு பொருந்திய வகையினாலே செய்ய கருதிய நல்லறத்தை பலரும் வருத்தமடையாமல் ஒரு கட்டுக்கோப்பு உடையதாகவே செய்து வருவானாக. இடையில் அது இடையூறு உடையதாகி அதனால் இடையிலே நிறுத்தி ஒழித்ததை விட பயிரை நட்டு விட்டு காத்து விளைய வைத்து அறுத்து பயன்பெறாமல் போனவனாதலாய் விட நடாமல் இருத்தலே நல்லதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்தை பாதியிலே நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை பாதியிலே நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம் செய்கிறோன்னா அதை பாதியிலே நிறுத்தக்கூடாது. அப்படி நம்ம நிறுத்தணும்னா அது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது இடையிலே இப்போது நம்ம ஏதாவது ஒரு செஞ்சோன்னா அதில் இடையூறு உடையதாகி அதனால் இடையிலேயே ஒழித்தலை விட பயிரை நட்டு விற்று காட்டு வைத்து அறுத்து பயன்பெறாமலே ஒரு பயிரை நடுறோம், அதை காற்று வளர்க்குறோம், ஆனால் அதோட அறுத்து பயன்பெறாமல் போய் வீணாவதை விட நடாமலே இருத்தலே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நடாமலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்ட வகையால் பலரும் வருந்தாமல் கட்டுடைதாக கருதி நல்லறம் முட்டுடைதாகி இடைதவிர்த்து வீழ்தலின் நட்டரான் ஆதலே நன்று. நம்ம இடையில் விடுறதை விட அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட்ட வகையால் பலரும் வருந்தாமல் கட்டுடைதாக கருதிய நல்லறம். பட்ட வகையால் பலரும் வருந்தாமல் கட்டுடைதாக கருதிய நல்லறம் முட்டுடைதாகி இடைதவிர்த்து வீழ்தலின் நட்டரான் ஆதலே நன்று. அறம் செய்பவர் குறுக்கிடும் இடர்பாடுகளை கருதி இடையிலேயே அதனை நிறுத்தி விடுதல் கூடாது. இப்போ ஒரு அறம் செய்கிறோன்னா அதில் இருக்க இடர்பாடுகள் நடுவில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திடக்கூடாது. தொடங்கியதை முற்றவும் செய்து பயன்பெறுதல் வேண்டும். இடைதவிர்த்து விழுதலின் நட்டற்றான் ஆதலே நன்று என்று என்பது பழமொழி. பகைவரின் துணைவரை நட்பாக்கி கொள்க. நம்மளோட பகைவர் இருக்காங்கன்னா அவங்களோட துணையாக இருக்காங்களா அவங்களோட நட்பாக்கி கொள்க. யானும் இவ்விடத்திலே துணையாக பகைவருடன் இருந்த
என் தமையனும் ஒன்று சேர்ந்துவிட்ட காலத்தில் பகைவருடைய வீரமெல்லாம் செல்வதற்கு இடம் ஏதும் இல்லை. இப்படி சொல்லி அவரும் தம்முடனே கூடி படைத்துணையாகி நின்று பகைவருடன் மாறு கொள்ளுமாறு பகைவரிடம் இருந்து அவரை பிரிந்து விட தூண்டுதலே சிறந்ததாகும். அதுதான் இடையரின் நாய்க்கு ஆடு திருடும் கள்ளர்கள் எலும்பினை இடுதலாடு ஒக்கும். இடையனின் நாய்க்கு ஆடு திருடும் கள்ளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எலும்பை இடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யானுமற்றிருந்த எம்முனும் ஆய்கைக்கால் வீரஞ் செய்ய கிடந்த தில்லென்று கூட படைமாறு கொள்ள பகைதூண்டல் அஃதே இடைநாயிற் கெடுப்பின் மாறு இடைநாயிற் கென்பிடுமாறு கென்பிடுமாறு அப்படி சொல்கிறது பழமொழி. யானும் இவ்விடத்திலேயே துணையாக பகைவருடன் இருந்து. ஓகேவா. என் தமையனும் ஒன்றுவிட்ட காலத்தில் பகைவருடைய வீரமெல்லாம் செல்வதற்கு இடம் எதுவும் இல்லை. இப்படி சொல்லி அவரும் தம்முடனே கூடி பகை துணையாகி நின்று பகைவருடன் மாற்று கொள்ளுமாறு பகைவரிடமிருந்து அவரை பிரித்துவிட தூண்டுதல் சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையரின் நாய்க்கு ஆடு திருடும் கள்ளர்கள் எலும்பினை இடுதலாம். இடையர்னா அப்படி ஆடு மேய்க்கிறவங்க இருக்காங்களே, அவங்க வீட்டில் ஆடை திருடுறதுக்கு அவங்களோட நாய்க்கு வந்து எலும்பு போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பகைவர் இருவராகிய இடத்து அவருள் ஒருவரை உறவாடி பிரித்து தம்மவராக்கி கொள்ளல் சிறப்புடையது. பகைவர் இருவராக இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரில் ஒருத்தவங்களை வந்து நம்ம தம்மவராக்கி கொள்ளணும். இடைநாயிற் என்று பாடம். இடைநாயிற் என்பது என்றும் பாடம். இடைநாயிற்கு எலும்பு இடுமாறு என்பது பழமொழி. என்பு பெற்ற நாய் கள்ளர்க்கு சாதகமாவது போல பகைவருக்கு துணையாக வந்தாரும் மாறிவிடுவர் என்பதாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாய் எப்படி வந்து கள்ளர்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அது மாதிரி நமக்கு சாதகமாக பேசுவாங்க, பகைவருக்கு துணையாக வந்தாரும் மாறிவிடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லாததை தருவதாக சொல்ல வேண்டாம், நம்மக்கிட்ட இல்லாத தருவதாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. வேலினது தன்மையை பெற்று முற்றவும் அமர்ந்த கண்களையுடைய பசிய வளையல்களை அணிந்தவளே. மிகவும் நெருங்கி பழகியவர்கள் தமக்கொன்று வேண்டும் என்று கூறும் சொற்களை கேட்டால் தன்னிடத்திலே இல்லாத அப்பொருளை தன்னிடத்து உடையதென்று அதனை தாம் தருபவராகவும் உறுதியாக கூறினால் அங்கனம் வீணே கூறுதல் இடையனால் வெட்டப்பட்ட மரத்தினை போன்றதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து நம்மக்கிட்ட இல்லாத, இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னா அது தர நம்ம சொல்லக்கூடாது. அடைய பயிர் என்றார் சொல்லாற்றவாரா கேட்டால் உடையதொன்றில்லை இல்லாமை யொட்டின் படைபெற்று அடை அமர்ந்தன் கண் பைந்தொடி ஆதலால் இடையன் எரிந்த மரம்னு சொல்கிறாங்க. இடையன் கொஞ்சம் கொஞ்சமாக தழை ஒடித்தே ஒரு மரத்தை அழித்து விடுகிறான். அதுபோல இல்லாததை தருவதாக வாக்களிப்பவனின் புகழும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அழிந்து போம். இடையன் எரிந்த மரம் என்பது இக்கருத்தை விளக்கும் பழமொழி. இதில் வந்து பழமொழி பார்த்திங்கன்னா இடையன் எரிந்த மரம். இதோட ஹெட்டிங் வந்து நம்மக்கிட்ட இல்லாததை தருவதாக சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இடையன் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஆடு மேய்க்கிறாங்க, ஆடுக்கு ஒரு இலையை பறித்து போடுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பறித்து போடுவாங்க. அது மாதிரி தான் இல்லாத தரேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. கொடுப்பவனும் கொடுக்க மாட்டான். தன்னிடம் வந்து கேட்பவர்களுக்கு எதனையும் மறுக்கும் இயல்பில்லாதவனும் பலரும் தன்னிடத்தே உள்ள ஒரு பொருளை வந்து யாசித்தால் அவனை அனைவருக்கும் தன்னால் கொடுக்க முடியாததானால் அவர்களுள் பெறாதவன் மயக்கம் அடைதலை நினைத்து மனம் பெறாதவனாகியே தன்னிடத்தே உள்ள அப்பொருளை ஒளித்து வைத்து இல்லை என்று மறைப்பான். அதனால் யாசித்து உண்பதற்கு பலராக சொல்லுதல் எப்பொழுதும் தீமையை தருவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறாதவனும் பலரொன்றிருந்தால் பெறா அன்பே துறுதல் எண்ணி பெறா அன் பொறா அன் கரந்துள்ள தூவும் மறைக்கும் அதனால் இறந்துட்கும் பன்மையோ தீது அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்து உண்ணுதலுக்கு பலராக சொல்லுதல் கூடாது, இறந்து உண்ணுதலுக்கு பலராக சொல்லுதல் கூடாது, இறந்துட்கும் பன்மையே தீது என்பது பழமொழி. கொடுக்க நினைப்பவனையும் கொடுக்க விடாது செய்துவிடும் என்பது இதன் கருத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு
இதில் பழமொழி என்னன்னு பார்த்திங்கன்னா, இறந்தோர்க்கும் பன்மையே தீது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருள் இப்போ நான் தந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் பல பேர் இப்போது ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் தரேன், 2 பேர் வந்து கேட்டால் நான் தரேன். அதே பல பேர் வந்து கேட்டால் என்னால் தர முடியாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக, என்கிட்ட அவ்வளோ இல்லைன்றதுக்காக, என்கிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது, மறைச்சி வச்சுக்கிட்டு என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்கிறது தான். அதான் கொடுப்பவனும் கொடுக்க மாட்டான். எப்படி இறந்தோர்க்கும் பன்மையோ தீது. பன்மை நிறைய பேர் போனீங்கன்னா இறந்தோர்க்கும் பன்மையே தீது அப்படின்றது இதோட பொருள். நெக்ஸ்ட்டு வந்து வாழ்விலே உறுதி வேண்டும். இல்லற வாழ்க்கையானாலும் அஃதில்லாத துறவற வாழ்க்கையானாலும் தாம் உறுதியாக இரண்டில் ஒன்றை மேற்கொள்ள ஒருவர் ஒழுகலாம். அப்படி ஒழுகாதவராகி சிறந்த வாழ்நாள் வீணாக கழிந்து போக நடுவே எதனிலும் செல்லாமல் தடைப்பட்டு நின்று எல்லாவற்றையும் ஆழ்ந்து உறுதியாக துணிந்து ஒரு வழியிலே நடக்காதவர்கள் வாழ்வை பயனின்றி கவித்தவர்கள். அவர்களே காவின் இரு பக்கத்தில் உள்ள பொருட்களையும் நீக்கிவிட்டு தண்டினை மட்டும் சுமந்து செல்பவர்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் துறவற வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒன்றில் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்றத இதை சொல்கிறாங்க. இல்வாழ்க்கை ஆயினும் இல்லாதாயினும் மேற்கொள்ளார் நல்வாழ்க்கை போக நடு நின்று எல்லாம் ஒருதலையாக சென்று துணியாதவரை இருதலை காக்கழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இருவகை வாழ்க்கையினும் எதிர்பாலும் முறையே ஈடுபட்டு நிலைத்து வாழாது வாழ்நாட்களை கழிப்பவர் வந்து பயனற்று வாழ்ந்தவர் ஆவார். இருதலையும் காக்கழித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க என்பது பழமொழி. இருதலையும் காக்கழித்தார் ரெண்டுமே வேஸ்ட்டு. இப்போ இந்த ஒரு பக்கம் போகணும், இல்லை இந்த பக்கம் போகணும், ரெண்டுமே இல்லாமல் ஒரே இடத்துல நிற்கிறது வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம், காலத்தை வீணாக்குறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. இருதலையும் காக்கழித்தார் என்பது பழமொழி. இரு பக்கமும் சுமை தொங்க விட்டு எடுத்து செல்ல உதவாது காவடி தண்டு. இப்போ இந்த பக்கமும் இல்லாமல் போகிறதுக்கு வந்து காவடி தண்டு. இதுக்கு அவங்க எதை ஓமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு பக்கமும் சுமையை தொங்க விட்டுட்டு எடுத்து செல்ல உதவுவது வந்து காவடி தண்டு. சுமைகளை அகற்றிவிட்ட வெறுந்தண்டை சுமந்து போவது நகைப்பிற்கே இடமாகும். அந்த காவடி தண்டில் சுமையை 2 பக்கமும் சுமை தாங்கிறது தான் காவடி தண்டு. அந்த இதில் இருக்க சுமையெல்லாம் அகற்றிவிட்ட வெறுந்தண்டை வந்து சுமந்து போவது வந்து எப்படி இருக்கும், எல்லோரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி நகைப்புக்கு இடம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட ஹெட்டிங் பார்த்திங்கன்னா, வாழ்விலே உறுதி. நம்ம வாழ்க்கையில் உறுதி வேணும். நம்ம ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். டிஎன்பிசி தான் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் நம்ம வந்துட்டோன்னா அதில் எப்படி நம்ம லைஃப் எப்படி ஜாப் வாங்கலாம் அதை பற்றி யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ ஏன்டா இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஏதாவது ஜாப் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே கூடாது. ஒன்று வந்தால் அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதான் இருதலையும் காக்கழித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள். போலியான நண்பர்கள் நமக்கு என்ன தான் செய்வாங்க, கேடு தான் செய்வாங்க. தம்மிடத்திலே மிகுதியாக நட்பு பூண்டவர்களுக்கும் அவர்களுடைய பகைவர்களுக்கும் இடையே சென்று இருவரிடத்து மன வேறுபாடு இல்லாமல் மிகவும் நட்புடையவர்கள் போலவே பேசி பழகி அவர்களுக்கு ஒருவனும் மனம் ஒருமைப்பட்டு விளங்காதவர் மிகவும் கெட்டவர்கள். அவர்களே இருதலை கொல்லி என்று சொல்லப்படுவார்கள். இது வந்து நமக்கு தெரிஞ்சது, இருதலை கொல்லி என்பர் அப்படின்னு. போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள். தம்மிடத்திலே மிகுதியாக நட்பு பூண்டவர்களுக்கும் அவர்களுடைய பகைவருக்கும், நட்பாக இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட பகைவருக்கும் இடையே போயிட்டு இருவரிடத்தும் மன வேறுபாடு இல்லாமல் மிகவும் நட்புடையவர்கள் போலவே பேசி பழகி அவர்களுள் ஒருவருடனும் மனம் வேறு ஒருமைப்பட்டு விளங்காதவர் மிகவும் கெட்டவர்கள். இப்போது நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம கூடயும் பேசுவாங்க, நம்மளோட எதிரி கூடயும் போய் பேசுவாங்க. ஆனால் 2 பேர்ட்டையும் ஒரே மாதிரி நான் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறது. இவங்க வந்து மிக கெட்டவர்கள், அவர்களே இருதலை கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெரிய நட்டார்க்கும் பகைவருக்கும் சென்று திரிவின்றி தீர்ந்தாற்போல் சொல்லி அவருள் ஒருவரோரொன்றி ஒருபடாதாரே இருதலை கொல்லி என்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரது பகைமையும் வளர இருவராலும் இருவருக்கும் கேடே விளைவதால் இருதலை கொல்லி போன்றவர் ஆயினர் அவர் என்க. இருதலை கொல்லி என்பார் என்பது பழமொழி. சமாதானம் செய்ய முயல்பவர் இருவருக்கும் பகையாதலும் கூடும் என்பது பழமொழி. அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம அச்சமாக இருந்தோம்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கோட்டை வாயிலை அடைத்து வைத்து பாதுகாவல் பெற்று கோட்டையின் உள்ளே இருந்தாலும் போருக்கு ஆற்றாது அச்சங்கொண்டு உள்ளே புகுந்திருப்பவர்
அந்த அச்சத்தின் காரணமாகவே பகைவர்களிடம் எளிதாக அகப்பட்டு விடுவார். பயந்து இருளினிடத்தே போய் இருந்தாலும் பறவையானது அது உண்மையாகவே இருளினையுடைய இரவாகி இருந்தாலும் கூட அதனை பகல் என்று நினைத்து அஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஞ்சி அடைத்துவை தோமா திருப்பினும் அஞ்சி அகப்படுவார் அற்றாகாதார் அஞ்சி இருள்புக்கிருப்பினும் வெய்யோ வெறும் உடம்புள் இருளின் இருந்து வெளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளத்திலே அச்சம் உடையவர்கள் வீரராவது. நம்ம மனசில் அச்சம் பயம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம என்றைக்குமே வீரராக முடியாது. அவருக்கு பாதுகாப்பு அளிப்பது எளிதன்று. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியானது காரியம் கிடையாது. இருளின் இருந்தும் வெளி என்பது பழமொழி. இருளினில் மறைந்து இருந்தாலும் பகை தன்னை கண்டு அழிந்து விடுமோ என அஞ்சும். நம்ம இருட்டில் தான் இருப்போம், ஆனால் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கும், ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ, பகை தன்னை கண்டு அழித்து விடுமோ அப்படின்ற அஞ்சும் என்பதாம் அப்படின்றது தான் இதோட பொருள். இருளின் இருந்தும் வெளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பே கிடையாது. வாய்ப்பேச்சு வீரர்கள் நல்ல கல்வியறிவு உடையவர்கள் கூடியிருக்கிற அவை என்னால் கண்டால் தம் நாவை சுழட்டி வைத்து கொண்டு நன்மையான வைகளை உணராத புல்லர்களின் கூட்டத்திலே தம்மை புகழ்ந்து பேசி கொள்ளுதல். பகைவரிடத்திலே உள்ள வீரத்தன்மைக்கு பயந்த ஒருவன் தன் வீட்டில் உள்ளேயே இருந்து கொண்டு தன் வில்லை வளைத்து நாணெறி எதிர்ப்பட்ட பானை சட்டிகளிலே எய்து தன் போர் திறமையை காட்டுவது போன்றதாகும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லவை கண்டகால் நாச்சுருட்டி நன்றுணரா புல்லவையில் தம்மை புகழ்ந்துரைத்தல். புல்லார் புடைத்தருக்கன் அஞ்சுவான் இல்லுள்வில் லேறி கடைகளத்து எய்து விடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைக்கலம்னா கருங்கலம், இடைக்கலம் அப்படின்னா கருங்கலம், பானை சட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லார் அப்படின்னா பகைவர், இல்லும் வில்லேற்றி இடைக்கலத்து எய்து விடல் என்பது பழமொழி. இப்படி செய்வது புல்லறிவாண்மை என்பது கருத்து. வாய்ப்பேச்சு வீரர்கள் வெறும் வாயால் மட்டும் சொல்கிறது. கல்வியறிவிற்கு நிறைய பேர் கூடியிருக்க அவையினை கண்டால் தம் நாவை சுழற்றி வைத்து கொண்டு நன்மையானவைகளை உணராத புல்லர்களின் கூட்டத்திலே தம்மை புகழ்ந்து பேசிக்கிட்டு பகைவரிடத்திலே உள்ள வீரத்தன்மைக்கு பயந்து ஒருவன் தன் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அவனோட வில் எடுத்து நாணெறி வச்சு அந்த பானை வந்து எய்து நான் போர் திறமை மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது தான் இதோட மீனிங். வாய்ப்பேச்சு வீரர்கள். இடைக்கலத்து எய்து விடல் அப்படின்றது பழமொழி. அடுத்து நல்ல வீதி இருப்பவன் சிறப்பு அடைவான். நல்ல விதி அவனுக்கு இருந்துச்சுன்னா சிறப்பு அடைவான் அப்படின்னு சொல்கிறாங்க. பகைவரிட்ட நெருப்பினாலேயே காலில் சூடுபட்டு உயிர் பிழைத்து சென்ற பராந்தக சோழனின் மகனாகிய கரிகால் வளவன். பகைவரிட்ட நெருப்பில் காலில் வந்து சூடுபட்டு அவன் உயிர் பிழைச்சிட்டான். சென்று பராந்தக சோழனோட பையன்தான் கரிகால் வளவனும் இரும்பிழத் தலையர் என்னும் பெயருடைய வரை தனக்கு துணையாக பெற்று பின் காலத்திலேயே தன் பகைவர்களை எல்லாம் வென்று குற்றமற்ற செங்கோல் செலுத்தினான். அதனால் உயிருடையவர் முயன்றால் அடையாத தொழில் எதுவும் இல்லை என்றறிக. உயிருடையவர் முயன்றால் அடையாத தொழில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுடப்பட்டு உயிரிழந்த சோழன் மகனும் பிடர்த்தலை பேரனை பெற்று கடைகால் செய்தரு செங்கோல் செலியினர் நான் இல்லை உயிருடையார் எய்தவினை. முயற்சியுடையார் தம் உயிரை காத்து கொண்டால் என்றேனும் நல்வாழ்வு பெற்றே தீர்வர். நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம உயிரை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டோன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நல்வாழ்வு அடைஞ்சே தீர்வோம். இல்லை உயிருடையார் எய்தா வினை என்பது பழமொழி. எனவே உயிரை காத்து கொண்டு ஆகும் காலத்தை எதிர்நோக்கி செயலாற்ற வேண்டும். நம்ம உயிரை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டு அந்த காலத்தை எதிர்நோக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், செயலாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உயிருடையார் எய்தாவினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான், 50 வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 51வது வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.